மகேஷ் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ட்விஸ்ட் வந்து வெளியில வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு தாங்க. முருகன் மாட்டுக்கும் வீட்ல கேஷுவலா உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டு செலவெல்லாம் அதிகமாகிட்டே போகுதே அப்படின்ற ரகு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏன்டா முருகா, நீ தான் ஆல்ரெடி 5000 பணம் குடுத்துட்ட. ஆனா இந்த வீட்டு செலவு எவ்வளோ தெரியுமா ஆச்சு? ரூ. 40,000 கிட்ட ஆச்சு. உன்னோட ஷேர் ரூ. 8,000. 5 பேர் இங்க இருக்கோம்ல. நீ இன்னொரு ரூ. 3,000 இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள குடுக்குற அப்படின்னு சொன்னோனே, என்னால முடிஞ்சத ரூ. 5,000 குடுத்துட்டேன். அதுக்கு மேல என்னால எப்படி தர முடியுங்கிற மாரி முருகன் கேட்குறாங்க. இத கேட்ட உடனே ரகு கடுப்பாயிட்டாங்க. நீ குடுத்து தான் இந்த வீட்ல தங்கணும். சாப்பாட்டுக்கு தானே செலவுக்கு காசு குடுத்த. ஆனா வீட்ல தங்குறியேப்பா, அதுக்கு யாருப்பா வாடகை குடுக்க முடியும்? 2 பேருக்கு இவ்வளோ பெரிய வீடா? எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப, வீட்டு வாடகையிலேருந்து எல்லாத்தையும் நீ குடுத்து தான் ஆகணுங்கிற மாரி சொல்றப்ப, ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சிவராமனும் நம்ம லட்சுமி அம்மாவும் கேட்குறாங்க. அவங்க வேணா உனக்கு அப்பா, அம்மா போல இருக்கலாம். போல தான் இருக்கலாம் தவிர, உண்மையான அப்பா, அம்மா கிடையாது. இந்த வீட்ல நடக்கிற நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துலயும் நீ காசு குடுத்து தான் ஆவணும். அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்னதான் இந்த வீட்ல உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நெனச்சாலும், இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஆள்றா நீ அப்படின்னு சொன்னோனே, நம்ப முருகனுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. சாப்பாடு கூட சாப்பிடாம அப்படியே நிக்கிறாங்க. உடனே லட்சுமி அம்மா சமாதானப்படுத்துறாங்க. ரேவதி, இனிமேட்டு நான் சமாதானப்படுத்தலாம் முடியாது. நீ தான் அன்பா, பாசமா இவன பார்த்துக்கணும். பார்த்துக்கம்மா, என் புள்ள அழுவுறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, முருகனுக்கு அப்படியே சாப்பாட ஊட்டி விடுறாங்க. நம்ம ரேவதி, ஏன்பா இப்படியெல்லாம் யோசிக்கிற? நான் இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, நான் இந்த வீட்லேருந்து எத்தனை வருஷமா இருக்கேன்னு தெரியுமா? 30 வருஷமா இந்த வீட்ல தான் இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இவங்க ஏன் இப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இருந்திருந்தா, இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களா? அப்படின்னு சொன்னோனே, என்ன பண்ணுறது? நான் தனியாவே இருக்கணுங்கிற மாரி தான் எல்லாரும் நெனைக்கிறாங்க. அந்த கடவுளும் அப்படிதான் ஆசைப்படுறாங்க. ஏன்டா அப்படியெல்லாம் நெனைக்கிற? நாளைக்கே போய் ஃபாதர பார்ப்போம். உன்ன பத்தி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் கேட்போம். உன்னோட அப்பா, அம்மாவ கண்டுபிடிப்போங்கிற மாரி சொன்னோனே, இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க, இப்ப தான் தெம்பு வருது. ஓ! அப்படியா? ஆமால்ல, ஃபாதர் கிட்ட நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே! கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி சூப்பரா யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முருகன் ஹாப்பி ஆயி முதல்ல சாப்பிடுறாங்க. சரி, நமக்கு இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கு. போய் ஃபாதர பார்த்துட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு, முருகனும், ரேவதியும் ஃபாதர பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. அப்பன்னு பார்த்தா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபாதர் வராங்க. இவரோட அம்மா யாரு? அப்பா யாரு? யார் கொண்டு சேர்த்தாங்கன்னு எல்லா டீட்டெயிலும் தேவைப்படுது. ரொம்பவே கஷ்டப்படுறாரு. தனக்குன்னு யாரும் இல்லன்னு. ஏன்டா லட்சுமி அம்மாவும், சிவராமனும் நல்ல விதமா தானே பார்க்குறாங்க. ஆமாமா, அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க என்னை இன்னமும் பெத்த பையன் போல சூப்பரா பார்த்துட்டு இருக்காங்க. இருப்பினும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ! குடும்பத்தில இருக்கிற மத்தவங்கலாம் சத்தம் போடுறாங்களா? என்னதான் நம்ம அந்த குடும்பத்துக்கு விசுவாசியா இருந்தாலும், சில பேரோட மனச மாத்த முடியாது. நீங்க என்ன கேட்டீங்க? அப்பா, அம்மா யாரு, என்ன ஏதுன்னு பேர்லாம் தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, அவங்களோட ஃபோட்டோவே என்கிட்ட இருக்குன்னு நம்ம ஃபாதர் சொல்லிடுறாரு. என்னது, ஃபோட்டோவே இருக்கா? ஆமா, முருகனோட அம்மாவோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. ஆனா உடனே எடுக்க முடியுமான்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. என்னோட அம்மாவோட ஃபோட்டோவ நான் இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறேனா, எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாவும், சந்தோஷமாவும் இருக்குங்கிற மாரி ஹேப்பியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம முருகன் சாமிய கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் முருகன் கிட்ட அந்த ஃபோட்டோ குடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. இத்தனை நாளா மறைஞ்சிருந்த உண்மை நமக்கு வெளியில வருது. அந்த ஃபோட்டோ ஃபாதர் நமக்கு காட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல. மகேஷ் வீட்ல ஒரு ரூம்ல இருந்தாங்கல்ல, அவங்க தான் இவங்கங்கிற மாரி நமக்கு எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் சூப்பரா ரிலீவ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு அந்த சீன்லாம். இந்த ஃபோட்டோவ தான்ப்பா இத்தன நாளா நான் பாதுகாத்து வச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட குடுக்கணும்னு தான் நெனச்சேன். இந்தா பார்த்துக்கன்னோனே அப்படியே பார்க்குறாங்க. நம்ம முருகன் பார்த்த உடனே முட்டி போட்டுட்டு ஃபீல் பண்ணி கண்ல ஒத்திக்கிட்டு அழுன்னு அழுவுறாங்க. அந்த இடத்துல, "அம்மா, நான் இத்தனை வருஷம் கழிச்சு தான் உன்னை பார்க்கணுன்ட்டு இருக்கேன். நான் இனிமேட்டு தனி ஆள் கிடையாதும்மா. எனக்குன்னு சொந்த பந்தம்லாம் இருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா?" "தெரியலப்பா. ஆனா கண்டிப்பா இருப்பாங்கப்பா. உன் நல்ல மனசுக்கு. இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. உன்னை பார்க்கறதுக்கு கூடிய சீக்கிரம் அவங்க எங்க இருந்தாலும் ஓடோடி வரப்போறாங்கங்கிற மாரி சூப்பரா பேசுறாங்க. இத கேட்ட உடனே முருகனுக்கும், நம்ம ரேவதிக்கும் சந்தோஷம் தாங்கல. இவங்க தான் என்னோட அத்தையா? அத்தையோட ஃபோட்டோவ குடுப்பான்னோனே, அப்படியே வாங்கி பார்க்குறாங்க. "அத்தை, உங்க புள்ளையும், உங்களையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எங்க இருந்தாலும் கவலை இல்ல. நான் உங்கள கண்டுபிடிக்காம விடமாட்டேன். நிச்சயம் உங்கள நான் கண்டுபிடிச்சு உங்க பையன்கிட்ட சேர்த்து வைப்பேங்கிற மாரி ரேவதி சபதம் போடுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உண்மையும் சத்தியம் எத்தன நாள் மறைஞ்சிருக்க முடியும்? சொல்லு பார்ப்போம். என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்து தான் தீரும். நல்லவன் வேஷம் எத்தன நாளும் போட முடியாதுப்பா.
அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சத்தியமும் உண்மையுமே ஒரு நாள் ஒன்று சேரும். அதே மாதிரி தான் நிச்சயம் உங்கள் அம்மாவை நீ பார்ப்பங்கிற மாதிரி ஃபாதரும் நம்பிக்கையை ஊட்டுற வகையில் பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. பாத்தியா இன்னைக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு. இந்த விஷயத்தை இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து முருகன் கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாங்க. ஏன் என்னாச்சு? இதை சொன்னால் நிச்சயம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ரகு காலையிலே என்னென்ன பேச்செல்லாம் பேசுனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி வராது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம லட்சுமி அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து மகேஷ் வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மகேஷ் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கி முருகனோட அம்மாவோட பிறந்தநாள். நம்ம கேக் எடுத்துகிட்டு போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம அஞ்சலி தூங்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டாங்க நம்ம அஞ்சலி. ஒரு பக்கம் டக்குன்னு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து கேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு அவங்க முன்னாடி வந்து உட்காடுறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்கம்மா? உங்களை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன்ல. உங்களோட பிறந்தநாள் இன்னைக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இத்தனை வருஷம் வரலாறில் ஒரு நாளாவது உங்கள் பிறந்தநாளை நான் மறந்துருப்பேனா? எந்த வருஷமாவது? நமக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். இந்தாங்க ஊதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து ஊதுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இந்தாங்கம்மா கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லி கேக்கை வந்து நம்ம முருகனோட அம்மாவுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க. டேய் என்னைக்கா இருந்தாலும் என் பையன் என்னை வந்து கூட்டிகிட்டு போவான்டா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் என்னம்மா பண்ணட்டும், நம்ம எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக தானே இருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கும் எனக்கும் முருகனுக்கும் இந்த 3 பேருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் வெளியாளுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ரகசியம் வெளியில் வந்துடும் இல்லைம்மா. அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன். நான் பண்ணுறது தப்புன்னு நினைக்காதீங்கம்மா. பையனுக்காக இது கூட நீங்கள் செய்ய மாட்டிங்களா என்ன அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து கேட்குறாங்க. உடனே சரிம்மா பர்த்டே எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் மருமகளுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட அம்மாவை திருப்பியும் பழையபடி நல்ல விதமாக பார்த்துட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து வராங்க. வெளில வந்தோடனே நம்ம அஞ்சலி டக்குன்னு வந்து ஏஞ்சிடுறாங்க. பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த மகேஷை காணும். ஆல்ரெடி வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்க வந்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இப்போ அவரை வேற காணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போது திருப்பி அந்த ரூம்லேருந்தே வராங்க. நீங்கள் இங்கே தான் இருந்தீங்களா? ஆமாம் அஞ்சலி, இப்போ தான் எந்திரிச்சேன். அதான் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியாங்க, சரிங்க தூங்குங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல. நான் ஏங்க உங்களை விட்டுட்டு போக போகிறேன்? இப்படியெல்லாம் கேட்காதீங்க தூங்குங்கன்னொன்னே அப்படியே 2 பேரும் வந்து தூங்குற மாதிரி காட்டுறாங்க. என்னை பற்றி இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு மகேஷ் வந்து யோசிக்கிறாப்புல.